நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வரலாற்றில் பல போர்களை நாம் கண்டிருக்கின்றோம். பலம் வாய்ந்த ஒரு வல்லரசு நாடு தன்னை விட பலவீனமான ஒரு நாட்டின் மீது ஒட்டுமொத்த கோபத்தையும் திருப்பினால் என்ன நடக்கும்? உலகம் நினைத்தது அந்த சிறிய நாடு சில நாட்களில் வரைபடத்திலிருந்து அழித்து விடப்படும். ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போரில் நடந்தது வேறு விடயம். இந்த போரில் அமெரிக்கா தான் வெற்றி பெற்றதாக உலகத்திற்கு மார்தட்டி கொண்டாலும் சிந்தித்து பார்த்தால் உண்மையான வெற்றி ஈரானுடையது தான் என பலரும் சொல்லி வருகின்றனர். இது ஆயுதங்களுக்கான வெற்றி அல்ல, ஒரு தேசத்தின் அசைக்க முடியாத ஊர்மம். எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் மண்டியிட்டு சரணடைய சொன்ன அமெரிக்கா நாட்கள் செல்ல செல்ல ஒரு போர் நிறுத்தம் நடந்தால் மட்டும் போதுமென்று கெஞ்சும் நிலைக்கு எப்படி மாறியது? நவீன உலக போர்களில் ஈரான் கையாண்ட இந்த புதிய போர் உத்தி என்ன? வாருங்கள் தெளிவாக பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 28 ஈரானுக்கு எதிரான ஒரு பயங்கரமான யுத்தத்தை இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக ஆரம்பித்தன. போர் தொடங்கிய முதல் நாளில் இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பார்த்து திரும்ப திரும்ப கூறியது ஒரே வார்த்தை தான், சரணடையுங்கள். எந்த நிபந்தனையுமின்றி சரணடையுங்கள் என்பது மட்டும்தான். சாதாரண அச்சுறுத்தல் அல்ல அது. ஈரானின் அதி உச்ச தலைவர் உட்பட 40க்கும் மேற்பட்ட உயர்மட்ட தளபதிகளை கொடூரமாக கொலை செய்த பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி கேட்கும் ஒரே வார்த்தை, சரணடையுங்கள். ஈரானின் ஒட்டுமொத்த அணு சக்தி நிலையங்களையும் சிதைத்த பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்ட வார்த்தை, சரணடையுங்கள். ஆனால் ஈரான் தரப்பில் இருந்து அவர்களது எந்த தளபதிகள் இறந்தாலும், எத்தனை அழிவுகள் ஏற்பட்டாலும், ஈரான் ஒட்டுமொத்தமாக அழிந்தே போனாலும் சரணடைய மறுத்தது. ஈரான் தேசம் முழுவதும், ஈரானிய மக்கள் முழுவதும் சரணடைய மறுத்தனர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிகழ்த்திய அழிவுகள் கொஞ்சமல்ல. ஈரானின் கடற்படை, வான்படை என அனைத்தையும் அழித்ததோடு ஈரானின் உட்கட்டமைப்புகளையும் சின்னா பின்னமாக்கியது. புள்ளி விவரங்கள் நம்மை உறைய வைக்கின்றன. வெறும் 40 நாட்களில் சுமார் 70,000 சிவிலியன்ஸ் இலக்குகள் தாக்கப்பட்டன. 90,000 வீடுகள் குண்டுவீச்சால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. 251 மருத்துவ நிலையங்கள், குறிப்பாக ஃபியூசன் ஹெல்ப் மருத்துவமனை, டெலராம்சினா மனநல மருத்துவமனை போன்ற மிக பெரிய மருத்துவமனைகள் முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டன. 498 பள்ளிக்கூடங்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட வர்த்தக மையங்கள் சேதமாக்கப்பட்டன. ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து 254 சிறுவர்கள் உட்பட 3636 ஈரானியர்கள் கொல்லப்பட்டனர். கிட்டத்தட்ட 3.2 மில்லியன் மக்கள் அகதிகளாக தங்கள் சொந்த நாட்டிலேயே இடம்பெயர்ந்தனர். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து ஈரானிய தேசமெங்கும் ஈரானிய மக்கள் மனதில் ஒழித்து கொண்டிருந்தது, எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் சரணடைய போவதில்லை என்பதுதான். இந்த அழிவுகளை கண்முன்னே பார்த்த பிறகும் ஒரு நாடு என்ன செய்யும்? வல்லரசிடம் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்கும் அல்லவா? ஆனால் ஈரான் அதை செய்யவில்லை. ஈரான் இந்த உலகிற்கு ஒரு புதிய போர் உத்தியை கற்றுக் கொடுத்துள்ளது. அது என்ன தெரியுமா? எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும், என்னதான் ஈடு செய்ய முடியாத அழிவுகள் வந்தாலும் ஈரான் அழிக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்படும் என்று நன்கு தெரிந்திருந்தும் எதிரிக்கு அடிபணியாமல் உறுதியுடன் நின்று போராடுவது. எதிரி எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, நாம் வலிகளை தாங்கிக் கொண்டு அசையாமல் நின்றால் கடைசியில் அவன் இறங்கி வந்தேதான் தீர வேண்டுமென்ற ஒரு புதிய போர் உத்தியை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளது ஈரான். அமெரிக்கா எத்தனையோ அச்சுறுத்தல்களை விடுத்தது. ஈரானின் ஒட்டுமொத்த நகரத்தையும் அழித்து விடுவேன், ஈரானை கற்காலத்திற்கு அனுப்பி விடுவேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானிய பாலங்களையும் மின்சார நிலையங்களையும் தகர்க்கப் போவதாக மிரட்டல்கள் விடப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன? லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் வீதிக்கு வந்தனர். எந்த பாலங்கள் தாக்கப்படும் என அமெரிக்கா மிரட்டியதோ அந்த பாலங்களில் மின்சார கோபுரங்களை சுற்றியும் வெறும் கைகளுடன் மனித சங்கிலியாக அரடமைத்து நின்றனர். உன் குண்டுகளை எங்கள் மீது வீசு என்று வல்லரசை நெஞ்சார எதிர்கொண்டனர்.
ஒட்டுமொத்த மக்களின் இந்த கிளர்ச்சி, எந்த அரசாங்கம், எந்த வல்லரசு ஈரானிய உயர் தலைவரை கொன்றுவிட்டால் அரசாங்கம் வீழ்ச்சி அடையும், ஈரானில் புதிய ஆட்சி மாற்றம் உருவாகும் என்று சொன்னதோ அந்த வல்லரசை எதிர்த்து ஈரானிய மக்கள் எங்கள் அரசை விட்டு கொடுக்க போவதில்லை, எங்கள் நாட்டை விட்டு கொடுக்க போவதில்லை, எங்கள் கட்டமைப்புகளை விட்டு கொடுக்க போவதில்லை, எங்கள் உரிமைகளை விட்டு கொடுக்க போவதில்லை என வெறும் கைகளில் ஒரு வல்லரசை எதிர்த்து நின்ற சம்பவம் இது உலக வரலாற்றில் ஒரு ஆகப்பெரும் அத்தியாயமாக எழுதப்பட போகின்றது. உலக வரலாற்றில் ஒரு மாபெரும் ஓர்மமாக பதிய போகின்றது. இந்த ஓர்மங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே தென்பட்டுள்ளது. ஈழத்தில் அன்று கண்ட ஓர்மம் இன்று ஈரானிய மக்களிடம் இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக உலக மக்கள், உலக வல்லரசு, உலக நாடுகள் எது எதிர்த்து நின்றாலும் என் தேசத்தை காக்க நாங்கள் நிற்கின்றோம், எங்கள் உயிர்கள் பிரிந்தாலும் நாங்கள் மண்டியிட மாட்டோம் என்று ஒரு வல்லரசை எதிர்த்து நின்ற மக்கள் என்று இந்த சம்பவம் வரலாறுகளில் பதியப்பட போகின்றது. இப்போது சிந்தியுங்கள், ஏன் இந்த போரில் உண்மையில் வென்றது ஈரான் என்று கூறுகிறோம்? ஏன் இந்த போரில் உண்மையில் ஈரான் தான் வென்றது என்று உலகம் கூறுகின்றது? ஏன் இந்த போரில் ஈரான் வென்றது? இந்த போரை பொறுத்தவரை இந்த போர் ஒரு ஆகப்பெரும் அழிவுகளை ஏற்படுத்திய போராக இருந்தாலும், ஈரானிய கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டிருந்தாலும், ஈரானிய நாடு உருத்தெரியாமல் அழிக்கப்பட்டிருந்தாலும், ஈரானிய மக்களிடமும் ஈரானிய அரசாங்கத்திடமும் இருந்த ஓர்மம்தான் இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றது என உலக நாடுகள் அனைத்தும் சொல்லுவதற்கு காரணமாக அமைந்தது. சீனா உட்பட ரஷ்யா உட்பட பல நாடுகள் உண்மையில் இந்த போரில் வெற்றி பெற்றது ஈரான் தான் என அறிவித்து விட்டது. இன்று இந்த போரின் முடிவுகள் என்னவாக போகின்றது என்பதை தாண்டி இன்று இந்த போரில் ஒரு ஆகப்பெரும் சம்பவம் இடம்பெறப் போகின்றது. பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக போகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஒரு போரை உருவாக்குமா, வளைகுடா நாடுகளை மீண்டும் ஒரு போருக்குள் தள்ளுமா என்ற கேள்வியில் ஒட்டுமொத்த மக்களும் இந்த பேச்சுவார்த்தைகளை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றனர். ஆனால் அமெரிக்க அதிபர் அன்று சொன்னது இன்றும் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை. அமெரிக்கா இந்த போரில் இறங்குவதற்கு முன் ஈரானிய ஆட்சி மாற்றம் என்பதே எங்களது முதல் குறிக்கோள் என சொல்லியது. ஆனால் ஈரானில் ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை. அதற்கு பின் ஈரானின் உட்கட்டமைப்புகள், குறிப்பாக ஈரானின் அணு நிலையங்களை தாக்கி அழிப்பது மற்றும் ஈரான் எப்பொழுதும் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியாத வகையில் ஈரானை முடக்குவது என்று அமெரிக்கா சொன்னது. இது எந்த வகையில் சாத்தியம் என்பது இதுவரை தெரியவில்லை. ஏனென்றால் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளிலேயே ஈரான் அணு ஆயுதங்களை நாங்கள் உருவாக்கப் போவதில்லை, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பது எங்களது மின்சார தேவைகளுக்கு மட்டுமே என குறிப்பிட்டிருந்தது. அதெல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது ஈரானது இந்த 10 நிபந்தனைகளில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது எங்களது அடிப்படை உரிமை, அதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கட்டளை இட்டுள்ளது. அப்படி என்றால் இதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளப் போகின்றதா? அமெரிக்கா இதை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்ததன் நோக்கம் நிறைவு பெறுமா? அடுத்ததாக ஹார்மோஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும். ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்படுவதுதான் இந்த போரினுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அப்படி என்றால் இந்த போர் எதற்காக நடைபெற்றது? இந்த போரினுடைய ஒட்டுமொத்த நோக்கமாக அமெரிக்காவிடம் இருந்தது என்ன? இந்த கேள்விதான் ஒட்டுமொத்த உலகமெங்கும், அமெரிக்கா மக்களெங்கும் எழும்பியுள்ளது. போரின் தொடக்கத்தில் ட்ரம்பின் தொனி எப்படி இருந்தது தெரியுமா? உங்களை அழித்து விடுவோம், நிபந்தனையின்றி சரணடையுங்கள், ஈரான் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும், ஈரானை கற்காலத்துக்கு அனுப்புவோம் என்று கர்ச்சித்தபடி இருந்தார். ஆனால் ஈரானியர்கள் எந்த அச்சுறுத்தல்களுக்கும் அசராத அந்த ஓர்மத்தை பார்த்த அமெரிக்கா மெல்ல மெல்ல தனது நிலைப்பாட்டை மாற்றத் தொடங்கியது. நாட்கள் செல்ல செல்ல சரணடையும்படி கூறுவதை கைவிட்டு எங்களுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வாருங்கள் என ஈரானிடம் கேட்க ஆரம்பித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இதுதான் ஈரானுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாக உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்று ஈரான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை உருவாக்கி வைத்துள்ளது. உண்மையில் வரலாறு என்பது வெற்றியாளன் தரப்பில் இருந்து எழுதப்படுவது என சொல்லப்படுவது. ஆனால் உண்மையான வரலாறுகளில் இந்த ஊர்மமும் இப்படியான நம்பிக்கைகளும் இப்படியான வீரமும் தான் எழுதப்பட வேண்டும். இப்படியான வீரம் எழுதப்படும். ஈரானியர்களின் இந்த ஓர்மம் ஒட்டுமொத்த வரலாறு எங்கும் பதியப்படும். இது IBC தமிழ்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.